எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய சப்ஜெக்ட் நினைவை கொண்டு வரும். பரமாத்மா ராஜயோகத்துல இந்த ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்றாரு, நினைவு தான் நினைவு கொண்டு வரும் அப்படின்னு சொல்றாரு. அப்படின்னா என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம்னா, நம்ம அமிர்த வேளையில ஆத்மாவின் தந்தை அன்பா நினைவு செய்யறோம். ஓகேவா? இப்படி நம்ம இறைவனை நினைவு பண்ணும் போது அவரும் நம்மை நினைவு செய்கிறார் அப்படின்னு பரமாத்மா சொல்றார். அப்ப இதுல இருந்து அவர் கொடுக்கக்கூடிய மெசேஜ் என்ன? நீங்க என்ன நினைவு பண்ணணும், அப்பதான் நான் உங்களை நினைவு பண்ணுவேன் அப்படின்றார். நம்ம இன்னைக்கு வீடியோ போடும்போது 2024 இருக்கோம். ஓகேவா? இன்னைக்கு பூமியோட ஜனத்தொகை 800 கோடி பேர். இப்ப ராஜயோகம் பண்றவங்க விரல விட்டு எண்ணிடலாம். நான் சொல்றது 800 கோடியில் ஒரு 4% தான், 33 கோடி பேர் தான் கத்துக்கவே போறாங்க. இன்னைக்கு அந்த ஸ்ட்ரென்த் இல்லை. பக்தியில மக்கள் கோயில்ல, சர்ச்சில், மசூதியிலாம் போய் கும்பிட்டு இருக்காங்க. ஸோ பரமாத்மாவுக்கு யாரு அவரை கனெக்ட் பண்றாரோ அவரை கனெக்ட் பண்றதுக்கு டைம் கரெக்டா இருக்கும். கரெக்டா? அது கனெக்டே ஆகாத குழந்தைங்களா அவர் ஏன் நினைவு பண்ணும்? கரெக்டா? அதனால பரமாத்மா சொல்றாரு, நீங்க என்ன நினைவு பண்ணீங்கன்னா நான் உங்களை நினைவு பண்ணுவேன் அப்படின்றார். பரமாத்மா ஒரு வாணியில ரொம்ப ஸ்ட்ரிக்டா சொல்லியிருக்காரு. என்ன சொல்லியிருக்காருன்னா, ஒரு 3 மாசம் தொடர்ச்சியா நீங்க அமிர்த வேலை பண்ணல அப்படின்னா எனக்கு அப்படி ஒரு குழந்தை இல்லை, நான் முடிவு பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. இப்ப நீங்க கேட்கலாம், ஒரு நாள்ல 24 மணி நேரம் இருக்கு. அப்போ பகல நினைவு பண்ணலாம், மதியானம் நினைவு பண்ணலாம், சாயங்காலம் நினைவு பண்ணலாம், ராத்திரி நினைவு பண்ணலாம், அமிர்த வெளியிலே தான் நினைவு பண்ணணுமா அப்படின்னு நீங்க கேட்கலாம். பாக்கி எல்லா நேரத்திலும் நம்ம இயற்கையா சொல்றேன். பொதுவா ஒருத்தர் 6 மணிக்கு எழுந்துப்பாங்க, 7 மணிக்கு எழுந்துப்பாங்க, நைட்டு ஒரு 10 மணிக்கு படுக்க போவாங்க. இந்த நேரம் நீங்க இயற்கையா எழுந்துக்கிற டைம். அந்த டைம்ல நீங்க அப்பாவை நினைவு பண்றீங்க, இறைவனை நினைவு பண்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அது நீங்க உணர்ந்து இருக்கிறதுனால நினைவு பண்றீங்க. ஆனா அமிர்த வேலை அப்படி இல்லை. பொதுவா உலகமே தூங்கிட்டு இருக்க நேரத்துல நீங்க எழுந்துக்கிறதுக்கு எது காரணம்னா அந்த இறைவனை அன்பா நினைவு செய்யறது மட்டும்தான். அப்ப இது ஸ்பெஷல் ஆயிடுது. அப்போ அவருக்கு ஒரு ஈடுபாடு வருது இறைவனுக்கே. பரவாயில்லையே, என் குழந்தை தூங்கிட்டு இருக்க நேரத்துல எழுந்து என்ன நினைவு பண்றானே. அப்ப அந்த அன்புக்கு ஒரு ஈக்குவேஷன் பெருசு இல்லை. சோ பரமாத்மா சொல்றாரு, என்ன நினைவு பண்ணா நான் நினைவு பண்றேன். என்ன ஏன் அது அப்படி சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவர் தானே எல்லாருக்கும் அப்பா. இப்போ குழந்தைங்க அப்பாவை நினைவு பண்ணலன்னா, நான் சொல்றேன் லௌகீகத்துல அப்பாங்க குழந்தைங்களை நினைக்கவே மாட்டாங்களா? அப்பாங்க பண்ண வேண்டிய காரியங்கள் பண்ண மாட்டாங்க அப்படி இல்லை. இதோட அர்த்தம் அது இல்லை. ஒரு குடும்பத்துல அப்பா, அம்மா, குழந்தைன்னு செட்டப் இருக்குன்னு வச்சுங்களேன். அந்த குழந்தை வளர்ந்து வர்ற வரைக்கும் அப்பா எல்லா காரியங்களும் பண்ணிடுறாரு. இங்கே அப்படிதான். நம்ம குழந்தையா இருக்கிறோம், பல பிரிவுகள் எடுக்கிறோம், எல்லா பிரிவுகளுக்கும் பரமாத்மாவோட இதை பண்ணிடுறாரு. இங்க பரமாத்மா 3 விஷயம் சொல்றாரு. மன்மத், பரமத், ஸ்ரீமத். மன்மத்னா மனம் போல் வாழ்றது. எனக்கு எது கரெக்ட்னு தோணுதோ அப்படி வாழ்ந்து போறது மன்மத். பரமத் எங்க அப்பா அம்மா சொல்றது, சொசைட்டி சொல்றது, குருமார்கள் சொல்றது, நண்பர்கள் சொல்றது, இப்படி அவங்க சொல்றதை கேட்டு வாழ்றது பரமத். ஸோ ஸ்ரீமத்னா ஸ்ரீனா உயர்ந்த, மத்தன வழி, இறைவன் சொல்லக்கூடிய உயர்ந்த வழி. அப்படி நீங்க இறைவன் சொல்ற வழி நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா தான் அவர் உங்களுடைய வாழ்க்கைக்கு ஜவாப்தாரி ஆகிறார். நீங்க மன்மத்தோ பரமத்தோ ட்ரை பண்றீங்கன்னா நீங்க அந்த வழியை எடுத்துக்கிறீங்க. அப்ப அதுக்கு நீங்க தான் பொறுப்புன்ட்டார். ஓகேவா? சோ பரமாத்மாவை நினைவு செய்யறவங்களுக்கு பரமாத்மா சொல்ல, நான் கேரண்டி ஆயிடுறேன். ஏன்னா நீங்க நான் சொன்ன மாதிரி பண்றீங்க, அப்போ உங்க வாழ்க்கைக்கு நான் கேரண்டி அப்படின்னு பரமாத்மா சொல்றாரு. புரியுதுங்களா? சோ நம்ம இறைவனை நினைவு பண்றது நம்ம ப்ராஃபிட்டுக்காக தான், நம்ம பலனுக்காக தான், நம்ம சந்தோஷத்துக்காக தான். பரவாயில்ல, நம்ம 63 ஜென்மம் பக்தி பண்ண, 63 ஜென்மமா பக்தி பண்ணா பெருமையா பேசிக்கிறதுல என்ன அர்த்தம் இருக்கு? இன்னைக்கு இறைவனே நேரடியா வரும்போது அவரை நினைவு பண்ணலன்னா. அதனால யோசிங்க. நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா, ஆனா என் வேலை எப்படி இருக்கு தெரியுமா, நான் 11 மணிக்கு படுக்கிறேன், 12 மணிக்கு படுக்கிறேன், இப்படி படுக்கும் போது நான் எப்படி 4 மணிக்கு எழுந்துக்க முடியும், என்ன பேசுறீங்க அப்படின்னு சொல்றாங்க. பாருங்களேன், நம்ம வாழ்க்கையில 24 மணி நேரம் நம்ம தான் டிசைன் பண்றோம். இப்போ நம்ம தான் ஒரு குறிப்பிட்ட வேலைக்கு ஜாயின் பண்றோம். அந்த வேலையோட பலு நமக்கு தெரியுது. சில பேர் 10 ஹவர் ஒர்க் பண்றாங்க, 12 ஹவர் ஒர்க் பண்றாங்க. அப்போ என்ன பண்ணணும், நம்ம லைஃபை ப்ரோக்ராம் பண்ணிக்கிற மாதிரி அமிர்த வேலையை கரெக்டாக பண்ண முடியணும், வாணி கரெக்டாக படிக்க முடியணும், சென்டருக்கு போக முடியணும், சேவை பண்ண முடியணும், ஸ்ரீமத்தை ஃபாலோ, இதெல்லாம் செட் ஆகி வர்ற மாதிரி நம்ம வாழ்க்கையை நம்ம ரீடிசைன் பண்ணிக்கணும். இன்னைக்கு எப்படி வேணா இருக்கலாம், ஆனா இனிமே இருக்கிற வாழ்க்கை அப்படி இருக்கணும்னு சொல்லி நம்ம தான் ப்ரோக்ராம் பண்ணிக்கணும் நம்ம லைஃபை. அது நம்ம கிட்ட தான் இருக்கு, அடுத்தவங்க கிட்ட கிடையாது.
அப்புறம் குத்துதே குடையுதுன்ற மாதிரி பேசக்கூடாது. புரியுதுங்களா? ஸோ நம்ம வாழ்க்கை நம்ம டிசிஷன். புரியுதுங்களா? ஸோ நீங்கள் என்ன பண்ணணும், அந்த மாதிரி வேலையை தேர்ந்தெடுங்க. நைட்டு வீட்டுக்கு வந்தோமா 9:30 மணிக்கு படுத்தோமா அப்படின்னு இருக்கிற மாதிரி அட்லீஸ்ட் 10 மணிக்கு படுத்தணும். ஏன்னா தூக்கமும் தேவை. இந்த உடல்றது வந்து ஒரு மிஷின், ஓகேவா? அந்த மிஷினுக்கு சாதாரண மிஷினுக்கே ஆயில் ஊற்றி விடுறாங்க இல்லை, அதை எப்படிலாம் பார்த்துக்கிறாங்க இல்லை, அதே மாதிரி இந்த உடலை பார்த்துக்கிறதுக்கு தூக்கம்ன்றது தேவை தான். அப்போது எவ்வளோ தூக்கம் தேவையோ அதுக்கேற்ற மாதிரி உங்கள் லைஃப் ஸ்பேனை நீங்கள் ரெடி பண்ணிக்கணும். ஸோ அதனால தான் பரமாத்மா அமிர்த வேலையோட இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாரு. பாக்கி எல்லா டைமில் பகல்லேருந்து சாயந்தரம் வரைக்கும் பக்தி பண்ணுறவனே முடிவு பண்ணுறேன். பரமாத்மா ஒரு வாணியில் சொல்கிறாரு, 6 மணிக்கு மேலே, அதாவது பகலில் 6 மணிக்கு மேலே கோயில் திறந்துடுது, சர்ச்சு திறந்துடுது, மசூதி திறந்துடுது, குருத்வாரா திறந்துடுது. என்னுடைய பக்தி செய்கிறவங்களே கோடான கோடி மக்கள் வந்து நிற்கிறாங்க, ப்ரேயர்ஸ்ன்ற பேரில் வந்து நிற்கிறாங்க என்கிட்ட. ஆனால் நீங்கள் ஸ்பெஷலு, அதனால் அமிர்த வேலையில் வாங்க. அமிர்த வேலையில் என்ன சொல்கிறார் பரமாத்மானா, உங்கள் பெட்ரூமுக்கு நானே வரேன், உங்களை பார்க்கறதுக்கு நானே வரேன்றார். பாருங்களேன், நம்ம வீட்டுக்கு ஒரு சீஃப் மினிஸ்டரோ பிரைம் மினிஸ்டரோ பிரசிடெண்ட்டோ வந்தால் நம்ம எவ்வளோ பெருமைப்படுறோம். நம்ம வீட்டுக்கு இந்த படைப்பாளரே வரும்போது நீங்கள் படுத்து தூங்கிட்டு இருந்தால் என்ன அர்த்தம்? புரியுங்களா? இதெல்லாம் யார் ஃபீல் பண்ணுறாங்களோ அவங்க தான் அமிர்த வேலையெல்லாம் பண்ணுவாங்க. இது உணரணும். சாட்சாத் இறைவன் வராரு. பக்தி காலகட்டத்தில் நம்ம இறைவனை கும்பிட்டுருக்கோம். அப்படி இறைவனுக்கு யாருன்னே தெரியாது. அவர் யார், அவர் பேர் என்ன, அவர் எங்கே இருக்காரு, என்ன பண்ணுறாரு, எல்லாம் தியரிட்டிக்கலாக யாரோ சொன்னது தெரியும். பக்தியில் அந்த டெக்ஸ்ட்டில் சொன்னது, இந்த டெக்ஸ்ட்டில் சொன்னது, பைபிள் சொன்னது தெரியும், குரானில் சொன்னது தெரியும், பகவத்கீதையில் சொன்னது தெரியும். இப்படி தான் நம்ம பண்ணிக்க. சாட்சாத் இறைவனே வந்து சொல்லி புரிஞ்சதுக்கு அப்புறம் பாருங்க, இறைவனோட இயற்பெயர் வந்து சிவன் தான். சிவன்னா ஒளிப்பொல்லின்னு அர்த்தம். அவர் தான் அல்லா ஜோஹா காடுன்னு சொல்கிறோம். அவர் எங்கே இருக்காருன்னா சாந்தி தாமத்தில் இருக்கார், ஆத்மாக்களின் வீட்டில் இருக்கார். அவர் எப்படி இருக்காருன்னா ஒளிப்புள்ளியாக இருக்கார். அவர் நீங்கள் நினைக்கிற ஒரு மனித உருவெல்லாம் கிடையாது அவருக்கு. ஒளிப்புள்ளியார். நம்ம ஆத்மாவை எப்படி பார்க்க முடியாது, அவரையும் நம்ம பார்க்க முடியாது, உணரதான் முடியும். அவர் என்ன பண்ணிட்டு இருக்காரு, அவர் என்ன சொல்றாருன்னா, என் குழந்தைகள் உதவின்னு கூப்பிட்டா ஓடி வரது காத்துட்டு இருக்கேன்னார். இப்போ இந்த மாதிரி எல்லா கேள்விக்கும் விடயங்களுக்கும் நமக்கு விடை எங்க தெரியுதுன்னா இந்த ராஜயோகத்துல தான் தெரியுது. சரியா? அதனால நினைவு தான் நினைவு கொண்டு வரும்ன்றதோட அர்த்தம் இதுதான். நான் ஒரு ப்ராக்டிக்கல் எக்ஸாம்பிள் சொல்றேன். என்னுடைய ஃப்ரெண்ட் ஒருத்தர் ஸ்கூல்ல படிச்சவர். அவர் என்ன பண்றாருன்னா, கொஞ்ச நாள் இந்த பழக்கம் வச்சிருந்தார். 200 பேருக்கு, அவர் தொடர்பில் இருக்கிற 200 பேருக்கு ஒரு நாளில் காலையில் பர்சனலைஸ்டு குட் மார்னிங் மெசேஜ் அனுப்புவார். அப்படின்னா என்னென்னா, குட் மார்னிங் சொல்லிட்டு நீங்கள் இது பண்ணிடலாம், ப்ராட்காஸ்ட் பண்ணிடலாம். அப்படி எல்லாருக்கும் குட் மார்னிங் மெசேஜ் போய்டும். அது பெரிய விஷயம்லாம் கிடையாது. ஆனால் எப்படி அனுப்புவானா, குட் மார்னிங் பிரேம், குட் மார்னிங் சுரேஷ், குட் மார்னிங் ரமேஷன். அப்போ ஒவ்வொருத்தருக்கும் அவங்க பேரோட குட் மார்னிங் போடுறது வந்து ஒரு ஈஸி கிடையாது. கரெக்டாக? நான் கேட்டேன், இதெல்லாம் ஏன் நான் இதுக்கான அவன் 1/2 மணி நேரம் அவன் ஒரு நாளில் ஏன் பண்ணுறேன் அப்படின்னு கேட்டான். அவன் சொல்கிற விளக்கம் நல்லா இருந்தது. இப்போ ஒருத்தருக்கு அனுப்புறாருன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ எனக்கு வருது குட் மார்னிங் பிரேம்னு ஒரு மெசேஜ் வச்சு, நான் என்ன பண்ணேன், நம்மளை மதித்து ஒருத்தர் அனுப்பும்போது நம்மளும் குட் மார்னிங் போடுவோம்ல. இப்படி ஒரு தொடர்ச்சியாக ஒரு 3 நாளுக்கு அவனுக்கு குட் மார்னிங் மெசேஜ் ரிட்டர்ன் வரலன்னா, ரிப்ளை வரலன்னா உடனே ஃபோன் பண்ணி பேசிடுவான். ஃபோன் பண்ணி பேசும்போது அவன் என்ன பிரச்சனையில் மாட்டின்னு இருக்கான்ற அது ஒரு கதை தெரியும். அவனுக்கு உடம்பு சரியில்லாமல் ஹாஸ்பிட்டலைஸ்டாக இருப்பான், உடம்பு சரியில்லாமல் வீட்டில் இருப்பான். ஏதோ ஒரு காரணத்தினால தான் இவனால் ரிப்ளை கூட பண்ண முடியல. அப்போ உடனே வந்து எங்கள் குரூப்புக்கு ஒரு மெசேஜ் வரும், இவனுக்கு உடம்பு சரியில்லை, தயவுசெய்து எல்லாரும் ப்ரே பண்ணுங்க அப்படின்னு ஒரு மெசேஜ் வரும். நமக்கு ஆச்சரியமா இருக்கும், இவனுக்கு மட்டும் எல்லா மெசேஜ் எப்படி வருது, எல்லாரும் கூப்பிட்டு சொல்லிடுறாங்களான்னு பார்த்தா, இவனுக்கு இந்த பழக்கம் இருக்கிறதுனால அந்த 3 நாள் மெசேஜ்லாம் உடனே கூப்பிட்டு. அப்போ எப்படி தெரியுதுங்களா, அவன் டச்சில் இருக்கிற வரைக்கும் அவன் குட் மார்னிங் மெசேஜ் மட்டும் தான் போடுவான். டச்சில் இல்லைன்னா உடனே கூப்பிட்டு கேட்டுருவான். எவ்வளோ பெரிய மனசு பாருங்களா, ஒரு நாளுக்கு ஒரு 200 பேருக்கு இந்த மாதிரி மெசேஜ் அனுப்புறதுன்றது பெரிய விஷயம். பரமாத்மா இதே ஆங்கிள் தான் சொல்கிறார். நீ டெய்லி எனக்கு குட் மார்னிங் சொல்கிறதுக்கு மாதிரி நீ அமிர்த வேலைக்கு வந்துட்டேன்னா நீ எனக்கு டச்சில் இருக்கேன்னு நான் புரிஞ்சுப்பேன். நானும் உன்னை நினைவு பண்ணுவேன். எனக்கு ஒரு குழந்தை எப்படி இருக்குது, காலங்காத்தால கரெக்டாக வந்துடுவான், நினைவு பண்ணுவான் அப்படின்னு நினச்சி பரமாத்மாவும் சந்தோஷப்படுவேன். டச்சிலே இல்லைன்னா நம்மளே நம்ம வாழ்க்கை டிசைன் பண்ணிக்கிறோன்னு அர்த்தம். மன்மத் வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கோன்னு அர்த்தம். ஸோ நீங்கள் ஒன்று முடிவு பண்ணுங்க, எப்படி வாழணும்னு முடிவு பண்ணுங்க. மன்மத்தா, பரமத்தா, ஸ்ரீமத்தான்னு. இந்த கலிகாலத்தில் உச்சகட்டத்தில் நம்மளை காப்பாற்றக்கூடிய ஒரே விஷயம் இறைவனோட வழி தான். அது ஸ்ரீமத்தா. ஸ்ரீனா உயர்ந்த, மத்தனா வழி. ஓகே, ஒரு தகவல், இது ஏற்கனவே நான் சொல்லியிருக்கோம், இருந்தாலும் அந்த திரும்ப ஒரு வாட்டி சொல்கிறேன். அதாவது இப்போ நீங்கள் வந்து ஃபங்க்ஷன், பர்த்டே இல்லை வெட்டிங் டே, இந்த மாதிரி நிறைய நிகழ்ச்சிக்கு போகிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போது வந்து எப்படி ஒருத்தருக்கு கிஃப்ட் கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் பண்ணுற விதம் சொல்கிறேன். நான் வந்து ஒரு பிரம்மகுமாரிஸோட கேலண்டர் வந்து ப்ரெசென்ட் பண்ணுறேன். தாட் ஃபார் டே டுடேன்னு இருக்கும், இப்படி இருக்கும். ஓகேவா? இது ஒன்று வாங்கி கொடுக்குறது உண்டு. இது வந்து நான் வாங்கி கொடுக்க ஆரம்பிக்கும் போது 80 ரூபா இருந்தது, இன்றைக்கி 120 ரூபா ஆயிடுச்சு. ஆன்லைனில் 125 நினைக்கிறேன். ஓகேவா?
எங்கேயாவது ஒரு நிகழ்ச்சி நடந்த ஒரு 10 பேர் 100 பேர்லாம் வராங்க அப்படிலாம் இருந்தேன்னா நான் உடனே யூடியூப்லேயே சொல்லிவிடுவேன். ஆத்மாக்கள் எனக்கு டொனேஷன் கொடுப்பாங்க. அந்த டொனேஷனில் மொத்தமாக வாங்கி வச்சுப்பேன். அந்த ஃபங்க்ஷனில் கொடுப்பேன். அதனால் என்ன ஆயிடுதுன்னா இதோட கேலண்டரோட பியூட்டி என்னன்னா ஒரு கேலண்டர்னா 365 நாள் அது இண்டிவிஜுவல் திருப்புற மாதிரி இருக்கும். ஓகேவா? அது ஒரு எக்ஸாம்பிள் காட்டுறேன் பாருங்களேன். இதில் என்ன மார்ச் 1 இருக்கா? அது வந்து இதில் பியூட்டி என்னென்னா மார்ச் 1 தான் இருக்கும். அதில் வந்து வருஷம் இருக்காது. ஓகேவா? அது மாதிரி கிழமையும் இருக்காது. அப்போ என்ன ஆகும்? எல்லா வருஷம் மார்ச் 1 வரும். அதுக்கு இது யூஸ் ஆகிடும். இது ஜனவரி 1லேருந்து டிசம்பர் 31 வரைக்கும் நல்ல ஒரு கோட் இருக்கும். இல்லை ஒரு கோட்டுமே வந்து நமக்கு வந்து ஊக்கம் உற்சாகம் தர மாதிரி இருக்கும். இதை நான் வந்து வரவங்க போகிறவங்களுக்கெல்லாம் கொடுத்துருது. சில தினங்களுக்கு முன்னாடி ஒரு திருமணம் போக வேண்டியிருந்தது. அப்போ என்கிட்ட இருக்கிற ஸ்டாக்கு தீர்ந்துச்சு. இப்போ சுரேஷ் பிரதர்கிட்ட சொன்னேன், வேறுபாடு பண்ணி ஒன்று கொடுத்தாரு. அடுத்த நாள் பார்த்தா அடுத்த நாளும் ஒரு திருமணம் போக வேண்டியிருந்தது. அன்றைக்கி சண்டே. அதனால் அவருக்கு திரும்பி ஃபோன் பண்ணேன். என்ன பிரதர் ஒன்று ஒன்றா வாங்குறீங்க, எனக்கு அதிகமாக சொன்னி தான் மொத்தமாக வாங்கி கொடுத்துருவேன். நான் சொன்னேன் நம்ம பட்ஜெட் இடிக்குது அப்படின்னு. நான் வாங்கி கொடுத்துட்றேன், அதுக்கப்புறம் நீங்கள் கொடுங்க பொறுமையாக அப்படின்னு ஒரு 2 வாங்கி கொடுத்தாரு. நல்ல வேலை நேற்று கொஞ்சம் காசு வந்து கொடுத்துட்டேன். இந்த வீடியோவில் நான் சொல்ல வர்றது என்னென்னா, இப்போ நீங்கள் ஒரு ராஜயோகியாக இருக்கீங்க, ராஜயோகத்தை ப்ரொமோட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, நிறைய பேர் சொல்லணும்னு நினைக்கிறேன். இது ஒரு நல்ல டெக்னிக். நான் இது எங்கே ஃபஸ்ட்டு பார்த்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சகோதரி வந்து பஞ்சாப் நேஷனல் பேங்க்கில் ஒர்க் பண்ணாங்க. என்னோட முகப்பேர் ஸ்டூடெண்ட் அவங்க. ஓகே, அவங்க ஒரு கவுண்டரில் இந்த கேஷியர் கவுண்டரில் இருக்காங்க. அவங்க கவுண்டரில் இது வச்சுருந்தாங்க அந்த கேலண்டரை. பார்த்தோன்னே நமக்கு உடனே ஈர்ப்பு நல்லா இருக்கே கம்மி இதெல்லாம் பார்த்தேன். அப்போ கேட்டால் இந்த மாதிரி கிடைக்குது பிரதர் அப்படின்னு. அப்போ தான் எனக்கு தெரிய வந்தது, இது ரொம்ப நல்லா இருக்கே, ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது. 365 நாள் 365 கோட்டு, இது எல்லா வருஷத்துக்கும் பயன்படுத்தலாம். ஏன்னா இதில் வருஷம் பேரும் இருக்காது, கிழமையும் இருக்காது. சரியா? அப்போது வாங்கி கொடுக்கும்போது இது குவாலிட்டியாகவும் இருக்கும். பார்க்குறதுக்கு வந்து ரொம்ப எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அதனால தான் நான் வாங்கி கொடுக்குறேன். இப்போது நான் யூடியூப்பில் சொல்கிறது என்னென்னா, ஒன்று நீங்கள் ஃபாலோ பண்ண ஆரம்பிங்க. இல்லைனா யாராவது எனக்கு வந்து ஒரு 10 வாங்கி கொடுக்கறதுக்கு டொனேட் பண்ணுங்கள். ஏன்னா நான் வாங்கி வச்சுப்பேன், நான் போகிற ஃபங்க்ஷன்லாம் கொடுப்பேன். என்னோட ஐடியா இதுதான். எப்படியாவது ராஜயோகத்தை எப்படி நான் யூடியூப்பில் ஸ்ப்ரெட் பண்ணுறேன், அது மாதிரி நிறைய சோஷியல் மீடியாவில் ஸ்ப்ரெட் பண்ணுறேன். அதே மாதிரி தான் இது ஒரு டெக்னிக். எந்தெந்த ஃபங்க்ஷனுக்கு போகிறனோ அந்தந்த ஃபங்க்ஷனில் இந்த கேலண்டர் கொடுத்துருவாங்க. ஏன்னா எப்போ வேணால் கொடுக்கலாம், 360 என்னைக்கு வேணால் கொடுக்கலாம். அன்னையிலேருந்து அவங்க பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க, யூஸ் ஆகும். ஓகேவா? ஸோ உங்களால் முடிஞ்சால் யாராவது ஒருத்தர் டொனேட் பண்ணுங்கள். நீங்கள் யாராவது கல்யாணத்து காட்சிகள்லாம் போகிறீங்கன்னா இதையும் வாங்கி கொடுங்க. இது ஆன்லைன்லேயே இருக்குது, வாங்குறதுக்கு இருக்குது. இல்லை நீங்கள் உங்கள் நியரஸ்ட் சென்டரில் போயிட்டு கேட்டிங்கன்னா அவங்க கொடுப்பாங்க. சரியா? 2ல் எது பண்ணாலும் சந்தோஷம் தான். ஓகே, இன்றைக்கி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் போடுங்க. தேங்க்யூ.